ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன் தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதம் 1 தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்கார். 6 கிரகம் தானே சுக்கிர பகவான். 6 கிரகம் 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் மிருகசீரிசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்திர பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு பகவானோட சுக்கிரன் சேர்ந்திருக்கிறது உண்மைக்கே மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். எப்போவுமே காற்றடிக்கும் போது தூற்றிக்கணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போது நம்மளுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன். தனகாரகன் யார்? குரு தானே. குரு ஏற்கனவே தனஸ்தானத்தில் இருக்கார். தனகாரனோட தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனோட சுக்கிர பகவான் நம்ம ராசிநாதன் இருக்கிறதுனால மன அழுத்தம் நீங்கிறதுக்கான பாதையை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் யாருடைய கஷ்டத்துக்கும் யாருடைய பாவத்துக்கும் ஆளாக மாட்டாங்க. ஆனாலும் வேலை வாய்ப்பில் இருந்து குடும்ப ரீதியாக இருந்து ஒரு சிலருக்கு ஒரு சில மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய சூழலால் மன அழுத்தம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும். ஏன் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்தை ஏற்படுத்தும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகம் சொல்லக்கூடிய அந்த ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க, அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக 100% பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன சார்? கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுதா? இல்லை நான் போகிற பாதையில் 10 கடக்க போகுதா? அது இல்லைங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு, உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கோட்டை. பொதுவாகவே எல்லாருமே மனசுக்குள்ளே 1000 கோட்டை கட்டுவோம். நெசத்தில் கோட்டை கட்டுறோமோ இல்லையோ, மனசில் கோட்டை கட்டுறது நமக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எதுவும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு விதமான ஆசைகள், ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்க தான் செய்யுது. ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு முழுமையாக வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள், வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பொன்னான நேரம் வர ஆகஸ்ட் மாதத்தில். நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதுங்க. நேர காலங்களோடு சேர்ந்து நாமளும் பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். சரியா? அதுபோக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 4வது பாவகத்தில் 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரியனும் புதனும் சேர்றாங்க. 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16ஆம் தேதி ரிஷபராசிக்கு 4வது பாவகத்தில் புதனுடன் சேர்றாரு. அப்போ நமக்கு புதனாதித்ய யோகம் ஏற்படுது. ஏற்கனவே ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதே சிறப்பு. இப்போ ரிஷபராசியில் பிறந்திருக்கிறவங்க ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நான் சம்பாதிக்கலைன்னாலும் கஷ்டப்பட மாட்டாங்க. நான் சம்பாதிக்கிறேன் சார், மிச்சப்படுத்த முடியல. மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை பால் குடிக்கிறதுக்கு சரியாக இருக்குது. இதுதான் உங்களுடைய ஆதங்கம். ஆனால் 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரிய பகவான் சுபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியோட சேர்றாரு. அப்போ நமக்கு புதனாதித்ய யோகம். அப்போ அந்த புதனாதித்ய யோகம் என்ன பண்ணும்னா வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலைகள், ஏன் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம், வேலை வாய்ப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, பதவி உயர்வு,
உங்களுடைய ரோல் அடுத்த ரோலுக்கு போகிறது, இந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய தருணம்தான் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம். அனுபவிச்சு சொல்லுங்க. ஆராய்ச்சி பலன் சொல்லியிருக்கிறேனுங்க, அனுபவிச்சு சொல்லுங்க நடந்ததான் நடக்கலையான்ட்டு. பொதுவாக பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது இந்த வார்த்தை, மனசாலுக்கும் கூட, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான். ஒரு செயல் செய்கிறீங்கன்னா, ஒரு செயல் செய்யணுன்ற தைரியம் எப்பயுமே மனசாலுக்கு எப்பயாவது ஒரு டைம் தான் வரும். ஆனால் அந்த நேரத்தில் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூடு கண்ட பூனை அடுப்படியில் சேராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நட்டம் ஆயிட்டோம்னா மறுபடியும் அந்த தைரியம் வராமலேயே போயிடும். சுய தொழில் செய்கிறதுக்கோ எந்த ஒரு செயல் செஞ்சு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அந்த செயல் செய்கிறதுக்கான ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நம்ம இழந்துருவோம். தயவு செய்து ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயல் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஒரு வருஷம் கழித்து தான் செய்யணும்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஒரு வருஷம் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. 31 வயசுல தான் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணுன்ட்டு அவர் தலையில் எழுதியிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 27 வயசில் கல்யாணம் பண்ணிங்கன்னா ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி 3 மாதத்தில் வாழ்க்கை பிச்சுட்டு போய் கடைசியில் கல்யாணாயும் பிரம்மச்சாரி அப்படின்ற பட்டம் அந்த ஜாதகருக்கு வந்துடுது. அப்போ யார் செய்கிற தப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு தயவு செய்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நீண்ட நாள் எனக்கு ஒரு ஆசை, உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்கள் யாரையும் நம்பாமல் ஓரளவுக்கு நீங்களே படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசில் ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருந்தது. பிஸியாக இருந்ததுனால என்னுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அதுக்கு ஒத்துழைக்கலை. இப்போது அந்த வேலை செய்து கொடுத்துட்ருக்குறேனுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முழுமையான பலன்கள் இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேன். உங்களுடைய தசா புத்தி பலன், உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ, அந்த கிரகம் எந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு என்ன பலன் முழுமையாக இந்த சாதக புத்தகத்தில் ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை பற்றி எழுதி கொடுக்குறேனுங்க. ஒவ்வொரு வயசுலேயும் நடக்கக்கூடிய முழுமையான பலன் இந்த ஜாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ரிஷபராசிக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலன் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் ரிஷபராசி நண்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.